எதிரணியில எல்லா முஸ்லிம்களையும் கொண்டு போய் எதிரணியில விட்டுற நேரம் இவர் வெண்டால் அடுத்த 6 வருஷத்துக்கான நிலைமை என்ன? 2005ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு பத்தி இவர் பேசினாரு. ஜனாதிபதி முஸ்லிம்கள் மத்தவங்க வாக்களிச்சாங்க, ஜனாதிபதி வெத்தினாரு. இப்ப இந்த அனுராதபுரில இருந்து அலுத்காமில் அடிக்கப்பட்டது இந்த 2 வருஷமா. ஜெயலலிதா நடந்தது நேத்தும் இன்றைக்கும். இதை இவங்க முஸ்லிம் என்ற முறையில நான் கேட்கிறேன், நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்கப்பா? நீங்க சொன்ன மாதிரி எத்தனை முஸ்லிம் அமைச்சர்மார், முஸ்லிம் சேர்மன்மார், முஸ்லிம் மேயர்மார், நீங்க எல்லாம் என்னத்தை செஞ்சீங்க? யாரும் ஒண்ணும் செய்யலையா? என்னத்தை செஞ்சீங்க? நீங்க ஒரு பள்ளிவாசல் கொஞ்சம் கேட்டுக்கொண்டு நாங்க அவ்வளவு பேரும் கத்துற நேரம், முஸ்லிம்கள் எல்லாரும் கொதிச்சு நிக்கிற நேரம், அழுந்து கொண்டு துவாலையும் நோம்பு பிடிச்சோன்னு மக்கள் கஷ்டப்பட்டு நிக்கிற நேரத்துல நீங்க எல்லாம் அரசாங்கத்துல இருந்தீங்க. நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க? பேத்து ஜனாதிபதி நிப்பாட்டுறீங்களா? நாங்க வெளியிறங்க வேண்டிய ஒரு ஆள் கேட்டீங்களா? ஒரு ஆள் ஆம்பளே இருந்தீங்களா அந்த நேரம்? இல்ல. உங்களுக்கு என்ன செய்ய பார்க்க டைம் கொடுக்கல, சைன் பண்ணி கொடுத்த காகிதத்தை எடுக்கல. அவர் அஸ்வர் என்ன சொன்னாரு? யார் கொடுத்த கடிதம்? நான் பேசக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்ல கேள்வி அஸ்வர் கேட்டா கேள்வி என்ன சொன்னாரு? மஹிந்த ராஜபக்சே நாமத்துல கேட்டா கிடைக்கும். அவுசுபில்லா மின்னா, நாங்க களிமா சென்ற மக்கள் எங்களுக்கு அப்படி பேசவே இல்ல. திரும்ப அவர் களிமா சொல்லிதான் இஸ்லாத்துக்கு வரணும். அஸ்வர் திரும்ப சொல்றாரு அடுத்த நாள் பெசில் ராஜபக்சே நாமத்துல சென்னா தான் கிடைக்கும்னு சொல்லி. கடைசியில் என்ன ஆச்சு? 3 மாசம் போல சீட் போச்சு. இது அல்லாவுடைய கோபார்வை, வேற ஒன்றுமே இல்லை.